தமிழக வேளாண் அமைச்சர் வினோத் சட்டமன்றத்தில் விஜயை நோக்கி அனைவருக்கும் சூரியனால் வியர்த்தது, நீங்கள் வந்த பின்பு அந்த சூரியனுக்கே வியர்த்தது என்று சொன்னார். இதை கேட்கும் தருணத்தில் சூரியனை பார்த்து வியர்க்க வைத்து விட்டார்களே என்ற சிரிப்பை கூட்டத்தில் தூண்டியது. இதற்கு பதிலளித்த திமுக எம்எல்ஏ ஓ பன்னீர்செல்வம், சூரியன் எப்போதுமே யாராலும் நெருங்க முடியாதவர், எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சித்தும் ஏவுகணைகளை செலுத்த முடியவில்லை என்றார். சட்டமன்ற விவாதத்தில் சூரியனை ஏவுகணை சோதனைக்கு எடுத்துக்காட்டியதும் கூட்டத்தில் நகைச்சுவை அலை எழுந்தது. அனைவருக்கும் சூரியனால் வியர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வியர்த்தது. இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் நீண்ட நெடிய விளக்கத்தை தந்தார்கள். பொறுமையோடு நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். அவருடைய பதிலுரையில் முடிவுரையில் சூரியனுக்கே வேர்த்தது என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில்தான் சூரியன் இருக்கிறார் என்பதை எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சி செய்தும் அங்கே ஏவுகணைகளை செலுத்த முடியவில்லை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்டி அமைகிறேன். இங்கே தர்க்கம் என்னவென்றால், சூரியன் என்றால் அது வெறும் வானில் இருக்கும் நட்சத்திரம் அல்ல, அரசியல் மேடையில் அணுக முடியாத சக்தி என்ற உவமை. வினோத் சொன்னது சூரியனை வியக்க வைத்து விட்டதாக, ஓ பன்னீர்செல்வம் சொன்னது சூரியனை நெருங்க முடியாததாக. இருவரும் ஒரே சூரியனை பற்றி பேசினாலும் அரசியல் சூழலில் அது அதிகாரத்தின் வெப்பம் என்று புரியப்படுகிறது. இதனை நகைச்சுவையாக பார்த்தால், சூரியனை வியர்க்க வைத்தது என்றால் சூரியனுக்கே சன்ஸ்கிரீன் தேவைப்படுமா என்ற கேள்வி எழுகிறது. அதே சமயம் ஏவுகணை சோதனைக்கு எடுத்துக்காட்டிய பன்னீர்செல்வம் விஞ்ஞானிகளால் கூட முடியவில்லை என்று சொன்னது சிரிப்பை தூண்டியது. ஒரு பக்கம் சூரியனை வியக்க வைத்து விட்டதாக சொன்ன வினோத், மறுபக்கம் சூரியனை நெருங்க முடியாததாக சொன்ன பன்னீர்செல்வம், இருவரும் தர்க்கமும் நகைச்சுவையும் கலந்த உரையால் கூட்டத்தை கவர்ந்தனர். இந்த கூட்டத்தில் சூரியன் நட்சத்திரமாக அல்ல, உவமையாக பிரகாசித்தது.